நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குது, நாளைக்கு பேசுகிறேன். வருங்க. ஆமாம், சாயந்தரம். இந்த சூழலில் செங்கோட்டையன் வந்து 5ஆம் தேதி மனம் திறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு இருக்கு. ஏங்க, இது கோபியில் கேட்க வேண்டிய கேள்வியை எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, நாங்கள் இதை பற்றி எங்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறது தப்பாக இருக்கும். ஒரு கட்சி, அந்த கட்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தலைவர் லெவலில் இருக்கிறவர் இப்போ நாங்கள் பாட்டுக்கு எதையாச்சும் சொல்கிறதுங்கிறது அது ஒரு நியாயமான கருத்தாக இருக்காது. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் அதை பற்றி நாங்கள் பேச முடியும். அதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதை பற்றி கருத்து சொல்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அல்லது வந்து ஒரு கெடுதலை ஏற்படுத்துகிறதாக ஒரு எண்ணம் வரும். அதனால் வந்து நாங்கள் இப்போ அதை பற்றி எதுவும் சொல்கிறது சரியாக இருக்காது. அதிமுகவுக்கு வரக்கூடியவர்களை வரவேற்பீங்களா? அது குறிப்பாக இது போன்ற அமைச்சர்கள் அதிமுகவிலேருந்து வரக்கூடியவங்க திமுகவில் வரவேற்பு அந்த நடவடிக்கை இருக்கா? அது மாதிரி மாற்றுக் கட்சியினருக்கான அந்த முக்கியத்துவம் எந்த கட்சியிலிருந்து வந்தாலும் திமுகவில் வேண்டான்னு சொல்கிற கட்சி அல்ல, வரவேற்பு கொடுக்குற கட்சி தான். ஆனால் அதுக்காக இன்னொரு கட்சியில் ஒரு தொல்லை பண்ணி அவங்கள வந்து மனசங்கடப்படுத்தி அவங்களுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி செய்கிற கட்சி திமுக அல்ல. அதனால் நேச்சுரலாக நடக்கிற பொழுது அதுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். அது வந்து நீங்கள் நடைமுறையில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க திமுகவை பொறுத்தவரையில் அந்த மாதிரி. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அங்கே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு திமுக இல்லை. அதிமுக அரசால் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு செயல்பட்டு வரும் தொழிற்சாலைகள் சம்பந்தமாக மீண்டும் அவர்களை ஸ்பெயினுக்கு அழைத்து எக்ஸ்பேன்ஷனுக்காக இப்போ வந்து எடப்பாடி முதல்வர் கையெழுத்து போடுகிறார். இது ஏமாற்று வேலையா இல்லையா? புதிய முதலீடாக இதெல்லாம் அவர் கேள்வி கேட்க இல்லை. அதாவது போய் இந்த மாதிரி பண்ணும்போது 2-1 ட்ராப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரும்பகுதி என்னாச்சு, எவ்வளோ பணம் வந்து நமக்கு இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை இண்டஸ்ட்ரி வந்திருக்கு, எங்கேயாச்சும் ஒன்றை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பேசுகிறது சரியாக இருக்கு. தமிழகத்தை சேர்ந்தவர்களை வெளிநாட்டுக்கு வரவழைத்து அங்கே வரவழைக்கிறது இல்லை, வெளியிட சொல்லி பலமுறை இல்லைங்க. இது வரவழைக்கிறது இல்லை, அவங்க போகிறது. நீங்கள் வாங்கன்னு வந்து சொல்கிறது இல்லை, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து சிஎம் வராங்கன்ட்டு. நான் அதை பற்றி தான் நாளைக்கு எல்லாம் இன்னும் டீட்டெயிலாக இருக்கும், நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஏறத்தாழ 451 பேரை 59 பேரை என்னமோ நடவடிக்கை எடுத்திருக்கு. இது மாதிரி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் எல்லாத்தையும் அதில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அதில் மொத்தம் 24,000 பேர் வேலை செய்கிறாங்க. 24,000 பேர்த்தையும் வந்து ஒரு டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு மீனிங் வேண்டாம். அதில் சில பேர் தவறு பண்ணுறாங்க, அந்த சில பேருக்கு மேலே நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த இந்த இதே கூட இப்போ அன்னைக்கு வந்ததா அதுக்கு முன்னாடி வந்ததாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எல்லாமே விசாரிச்சுட்டு இருக்காங்க, அதுக்கு உரிய நடவடிக்கை உண்டு.